தமிழ்நாட்டின் உணவு கலாச்சாரத்தில் திருமண சமையல் என்பது ஒரு கலை. இந்த கலையை தங்கள் வாழ்வாதாரமாகவும் அடையாளமாகவும் கொண்டுள்ள ஒரு தனித்துவமான கிராமம் மணப்பட்டி. மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த சிறிய கிராமம் இன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் திருமண விருந்துகளுக்கு சுவையூட்டும் மையமாக திகழ்கிறது. மணப்பட்டியில் வாழும் பெரும்பாலான குடும்பங்கள் பல தலைமுறைகளாக சமையல் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன. இங்குள்ள குழந்தைகளுக்கு பேச தெரிவதற்கு முன்பே சமையல் வாசனை பழகிவிடுகிறது என்று சொல்லும் அளவிற்கு சமையல் இக்கிராமத்தின் ரத்தத்தில் ஊறிய ஒன்றாக உள்ளது. ஒரு குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் சமையல் வேலையில் ஈடுபட அடுத்த தலைமுறையினர் அவர்களுக்கு உதவியாளராக பயிற்சி பெற்று காலப்போக்கில் தாங்களே சமையல்காரர்களாக உயர்கின்றனர். சென்னையில் நடக்கும் பெரிய அளவிலான திருமணங்கள் முதல் ஊர் திருவிழாக்கள் வரை மணப்பட்டி சமையல்காரர்களின் கைவண்ணம் இல்லாத விருந்துகள் மிக குறைவு. இவர்களின் சமையல் நுணுக்கங்கள், பாரம்பரிய மசாலா அரைக்கும் முறை மற்றும் பெரிய அளவிலான விருந்துகளை எவ்வித தொய்வுமின்றி பரிமாறும் மேலாண்மை திறன் ஆகியவை இவர்களை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றுள்ளன. மணப்பட்டி சமையல்காரர்களின் மிகப்பெரிய பலமே அவர்களின் ஒற்றுமைதான். ஒரு பெரிய விழாவுக்கு அதிகப்படியான ஆட்கள் தேவைப்படும் போது அந்த ஊரே ஒன்று திரண்டு வருகிறது. ஒரு சமையல் குழுவில் உள்ளவர்கள் மற்றொரு குழுக்களுக்கு தேவைப்படும் போது தயக்கமின்றி உதவ செல்வது இவர்களின் வழக்கம். இதனால் எந்த ஒரு பெரிய ஆர்டரையும் இவர்களால் சுலபமாக கையாள முடிகிறது. நவீன காலத்திற்கேற்ப பழைய காலத்து சமையல் முறைகளோடு நவீன தொழில்நுட்பங்களையும் இவர்கள் கையாண்டு வருகின்றனர். கேஸ் அடுப்புகள் முதல் நவீன பாத்திரங்கள் வரை அனைத்தையும் பயன்படுத்த தெரிந்திருந்தாலும் இன்றும் மணப்பட்டி சமையல்காரர்கள் தங்களின் தனித்துவமான அரவை மசாலா முறையையே பெரிதும் நம்பியிருக்கிறார்கள். இதுதான் இவர்களின் சுவை ரகசியமாகவும் வாடிக்கையாளர்களை தேடி வரவைக்கும் காரணியாகவும் உள்ளது. ஒரு காலத்தில் பிழைப்பிற்காக தொடங்கிய இந்த சமையல் தொழில் இன்று மணப்பட்டி கிராமத்தின் பொருளாதார முதுகெலும்பாக மாறியுள்ளது. சமையல் கலைஞர்களாக மட்டும் பார்க்கப்படாமல் ஒரு சமூகத்தின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் கலைஞர்களாக அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். மதுரையின் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து கிளம்பி மாநிலம் முழுவதும் பந்திகளை போட்டு லட்சக்கணக்கான மக்களின் நாக்கிலும் மனதிலும் இடம் பிடித்துள்ள மணப்பட்டி கிராம மக்களின் சமையல் பயணம் தமிழ்நாட்டின் உணவு வரலாற்றில் ஒரு சுவாரஸ்யமான பக்கமாகும். ஆனால் எங்கள் ஊரில் 3 தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் எங்களுக்கு கடவுள் யாருனாக்கா வைரவங்கிற ஒருத்தர் தான். முத அவர் தான் எங்களுக்கு கடவுள். அதுக்கப்புறம் ஒத்தக்கடையில் செட்டில் ஆகிருக்க மண்டை மாமா, அவர் பையன் செல்வம், அப்புறம் எங்கள் ஊரில் தொந்தி, ஐயங்காலை, அப்புறம் கணேசங்கிற சித்தப்பா, வேலு, இவங்கெல்லாம் அப்படியே பின்னாடி வந்தவங்க. அவங்களுக்கு அப்புறம் முருகேசன், சுரேஷ், முத்துப்பாண்டி, நாங்கள் எல்லாரும் வந்துருக்கோம். எங்களுக்கு பின்னாடி இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் ஊரை பொறுத்தல கடுமையான மூர்த்தத்தில் ஒரு சரியான மூர்த்தம் இருக்குனாக்கா அந்த மூர்த்தத்தில் குறைஞ்சது ஒரு 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். சொல்லப்போனால் எங்கள் கொட்டாம்பட்டி ஒன்றியமே சமையல் நம்பி தான் இருக்குது. பெண்கள், ஆண்கள் எல்லாமே. இன்னைக்கு இந்த சூரக்குண்டு திருவிழா நடக்குது. அங்கே ஒரு எல்லாரும் வீட்லேயும் நான் எங்கள் ஊருக்காரங்க சமைக்கிறோம். ஒரு 1000 தலைக்கட்டு இருக்குது. 1000 தலைக்கட்டுலேயும் நான் எங்கள் ஊருக்காரங்க தான். இதில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க. எங்களால் முடியலை, ஒரு 10,000 பேர் 20,000 பேர் சமைக்க விட்டு இன்னொரு டீமை கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம், 3 பேர் சேர்ந்து பண்ணிக்கிடுவோம். சப்போஸ் ஆள் பத்தலை, நீங்கள் கொடுங்க நாங்கள் கொடுங்க, ஒற்றுமையோடு இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்கள் ஊரை வச்சு பக்கத்தில் இருக்க ஊருக்கு பூரா பெருமை. மணப்பட்டி சமையலை சேர்ந்த கலைஞர்கள் தலைமை சமையல்காரர்களுக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு மூர்த்தம் என்றால் ஒரு 1000 பேர் வரைக்கும் பணிபுரிகிறாங்க. இந்த தொழில் வளர்வதற்கு முறையான அரசிடமிருந்தும் எங்கள் தொழிலாளர்களுக்கோ சமையல் கலையை இன்னும் பேணி பாதுகாப்பதற்கோ சில வழிகாட்டுகளும் தேவைப்படுகிறது. இன்னும் வளர்த்தெடுக்கணும். ஆனால் சமையலில் இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான செயற்கை ஊக்கிகளோ அஜனமோட்டாவோ மற்ற எந்த கலர் ஊக்கிகளோ எதுவுமே பயன்படுத்த கிடையாது. அந்த காலத்தில் மாதிரி பூண்டு, இஞ்சி எல்லாம் உரல்லையோ வாளிகளிலேயோ வச்சு இடித்து நச்சு அதை ஆட்டி அரைச்சி தான் பயன்படுத்துகிறோம். குழம்புக்குன்னா சக்தி மசாலா, ஆச்சி மசாலா எதுவும் பயன்படுத்தலை. அரைச்ச மிளகாய்ப்பொடி, மல்லி, சீரகம் அனைத்தையுமே காய வைத்து அரைச்சி அதை பக்குவமாக பயன்படுத்தி அனைத்துமே சுத்தமான நல்ல எண்ணெய், சுத்தமான எண்ணெய், MSR தேங்காய் எண்ணெய், பிரியாணினா அசல் நெய், இந்த மாதிரி இதில் போய் இதுவரைக்கும் எங்கள் அனுபவத்தில் ஒருவர் கூட
உணவு தயார் பண்ணி கொடுத்து அவருக்கு வயிறு ட்ரபிள் இருந்துச்சு, எந்த பிரச்சனை இருந்துச்சுன்னு இதுவரைக்கும் அந்த கெட்ட பேர் எதுவும் ஏற்படலை. அது இறைவனுடைய அருளும் எங்கள் தொழில் மேல உள்ள பக்தியும். முதலில் அடுப்பு வைப்பதிலிருந்து அடுத்து வேலை முடிகிற வரைக்கும் கண்ணும் கருத்துமாக உணவு கூட எதிர்பார்க்காமல் இன்று வரை நாங்கள் பணிபுரிந்து வருகிறோம். அதுதான் எங்களுடைய வெற்றியே. நம்ம வீட்டில் நம்ம குக் பண்ணால் எவ்வளோ ஒரு பியூரிட்டியாக இருக்குமோ, இல்லை நமக்கு எப்படி ஒரு ப்ராப்பரான இதாக இருக்குமோ, ஸோ அந்த இது வந்து ஒரு க்ளோஸ் டு ஹோம் நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியாக இருக்குது. லைக் நம்ம அம்மா சமைச்சு கொடுக்குறப்ப நமக்கு அது எந்த கேர் அந்த அளவு இருக்குமோ அந்த இது வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ தட் நிறைய வெரைட்டிஸ் நான் பார்த்துருக்கேன். மணப்பட்டி இதில் 2-3 ஃபங்க்ஷன்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ வெரைட்டிஸ் வந்து ரொம்ப நிறையா இருந்திருக்கு. ஸோ நான்வெஜ்ஜில் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுக்க முடியும் அப்படின்றதும் தெரிஞ்சது. அண்ட் ஒன் மோர், சரி நம்ம ஃபங்க்ஷனுக்கு ப்ரீமியமாக செய்யணும், நிறைய வெரைட்டிஸோடு செய்யணும், நல்ல குவாலிட்டியில் கொடுக்கணும் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எங்களுக்கு வந்தது. ஸோ அதனால வி கேம் ஹியர் ஃபார் அந்த ஃபங்க்ஷனுக்கான ஆர்டருக்காக வந்தோம்.